வணக்கம் மக்களே, உங்கள் சிறுதன் மீனவன். இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஆர்பாருக்கு தான் வந்திருக்கோம். யாரை பாக்குறதா வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மீனவ பொண்ணு சுபியை பாக்குறதா தான் வந்திருந்தோம். அவங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடை திருப்புலாவுக்கு வந்திருந்தாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சு இப்ப யாரு கூட போறோம்னு பாத்தீங்கன்னா குட்டி மீனவன் போட்ல இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். அதாவது போட் ரைடு போறோம். இப்ப எல்லாம் போட் ரைடுல எப்படி போறோம் அப்படின்றத ஃபுல்லா வீடியோல பாருங்க. வாங்க இப்ப எப்படி போட் ரைடு போகணும்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தம்பிங்க தான் வந்து போட்டே தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மீனவ பொண்ணு சுபியோட தம்பி தான் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. அவங்க மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நான் உங்களை பார்த்துருக்கேன், நிறைய வீடியோல பார்த்துருக்கேன். ரொம்ப உங்களை பார்க்கணும் ஆசை இன்னைக்கு நிறைய இருக்கு. அப்புறம் நம்ம கூட இன்னொரு ப்ரோ வந்திருக்காரு, அவரையும் பார்ப்போம். இப்ப போட்டு தள்ளியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போட் ரன் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பாலம் ஆற்றுல இருந்து பார்க்கறதுக்கு வேற லெவல் வியூ இருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அங்கேருந்து சத்தம் போடுறாங்க, ஒரு பக்கம் கடலுக்கும் தொழிலுக்கு போட்லாம் போயிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டோம். எல்லா விசைப்படமும் பிடிச்சி ஒரு பக்கம் மீன் இறக்கிட்டு ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் போயிட்டு இருக்கோம். ஆனால் பார்க்கறதுக்கே இது வந்து ஒரு வேற லெவல் சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபிஷர்மேனுக்குள்ள யூடியூபர்ஸ்குள்ள வந்தனாக்கா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி மீனவன் ப்ரோவும் இருக்காரு. ஹாய் ப்ரோ. எங்க போட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுதர் மீனவன் அப்புறம் மீனவ பொண்ணு சுபி எல்லாரும் வந்துக்கிறாங்க. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு இந்த டே வந்து போனதே தெரியல, ஆனா ரொம்ப ஜாலியாகவும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிறுதர் மீனை வந்து கூப்பிட்டுருந்தேன், உடனே அவங்களும் வந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூரியன் வந்து என் கண்ணில் வந்து டேரக்டா போறதுனால என்னால கண்ணை திறந்து பேச முடியல. சரி ப்ரோ, சந்தோஷம் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்பா சூப்பரா டிரைவர் கத்துக்கிட்டேன். மக்களே பாத்தீங்கன்னா போட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம மீனவ பொண்ணு சுத்தி பாத்தீங்கன்னா நான் ஐயத்துல ஏறி உட்காந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஐயத்துல ஒரு போஸ்ட் எடுக்கணும், அதாவது போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் விசாராங்க. அதான் எப்படி விசாராங்க நம்ம போட்டோ எடுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலம் பிரிட்ஜை தாண்டி இப்போ வந்து கடலுக்கு போகிற வழின்னு சொல்லுவோம். அந்த வழியில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ரைட்ல போறாலே சார். பிரிட்ஜ் உள்ள போகிறப்ப பார்த்தீங்கன்னா வேற லெவல் வியூ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக போயிட்டு அந்த என்ட்ரன்ஸோட போயிட்டு அங்கே வந்து மண் தோன்ற ஒரு மிஷின் போட்டிருந்தனால இப்போ ரிட்டர்ன் திரும்பி நம்ம வந்து போய் போட்டு பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு பக்கம் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இங்கே அவங்க ஒரு ஏரியால இருந்து நம்ம ஏரியாவுக்கு வர்றப்ப ஒரு வித்தியாசமான ஒரு பொருள்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கே வந்து ஒரு வியப்பா இருக்கு. அதை வந்து அவங்க வந்து எடுத்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு அழகான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். நாகப்பட்டினம் துறைமுகம்ன்றது வந்து நிறைய போட்டு விசைப்படகுகள் அதிகமா பிடிச்சிருக்கனால இந்த இடத்த பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு வேற லெவல்ல இருக்கும். சுபி கூட நம்ம இதுல போட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதுவுமே வேற லெவல் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் இருக்காங்க. இவங்க வந்து போட்ல போனது எப்படி ப்ரோ இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. எங்க ஊர்லயும் போயிருக்கோம், ஆனா அவங்க கூட போறதுக்கு அது ஒரு தனி ஃபீல் தான். நாகப்பட்டினத்துல சரி உரிமையில கூட போறது இருந்தாலும் நாகப்பட்டினத்துல ஒரு ஜாலியா ஒரு ஃபன் தான். தேங்க்யூ.